நேற்று இரவு ட்ரம்ப் கொடுத்த பேட்டியை பார்த்தா ஒட்டுமொத்த போரையும் முடிச்சுட்டு ஈரானுடைய காலில் விழுந்துருவாரு அப்படின்னு தான் யோசிச்சோம். ஆனால் இப்போ அதிகாலையில் நிலைமையே தலைகீழாக மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு கிட்ட இருந்து வந்த ஃபோன். அந்த ஃபோனில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் வழியாக அமெரிக்கா கப்பலில் ஏகப்பட்ட தரைப்படை வீரர்கள் பயணம் போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட் ஒன்று கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஜோர்டான் வரைக்கும் இந்த போர் விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற தகவலும் கிடச்சிருக்கு. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போது டீட்டெயிலாக பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்பெயினுடைய துணை பிரதமர் யோலண்டா டியாஸ் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க தகுந்த வார்த்தைகள். ட்ரம்பையும் அவங்களுக்கு ஆதரவளிப்பவர்களையும் கடுமையாக சாடியிருக்காங்க. ஈரானுக்கு எதிராக போர் சட்டவிரோதமானது அப்படிங்கிறத ஸ்பெயினுடைய நாடாளுமன்றத்திலேயே அவங்க பேசியிருக்காங்க. 168 குழந்தைகள் உயிரை பறித்தது ட்ரம்ப்ங்கிற ஒற்றை மனிதன் தான். ஹார்மோஸ் நீரிணையில ஒரு நெருக்கடி உருவாயிருக்கு. இது எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தியதும் அமெரிக்கா தான். ட்ரம்புடன் கைகோர்ப்பவர்களுக்கு இது பெரிய அவமானம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இவங்க பேசி முடிச்ச உடனே பெரிய கரவொலியே அந்த இடத்துல கேட்குது. ஒட்டுமொத்த ஸ்பெயின் அரசாங்கமும் சப்போர்ட்டா இருக்காங்க. இதுதான் அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது தொடர்பான காட்சிகள் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எல்லை தாண்டிய போர் அப்படிங்கிறத இஸ்ரேல் தைரியமானவங்களா இருந்தா ஈரான் மேல பண்ணணும். ஆனா லெபனானை தன்வசப்படுத்துறதுக்கு இப்போ அடுத்த கட்டமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோலன் குன்றுகளை தாண்டி அப்படியே சைடில் போய் லெபனான் ஏரியா முழுவதும் வளைச்சு போடுவதற்கு ட்ரை பண்றாங்க. சிரியா மாதிரி. லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படைகள் இது பார்த்துக்கிட்டு இருந்தவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களும் பொறுத்து பார்த்தாங்க. ஆனால் இஸ்ரேல் வீரர்கள் சும்மா விடலை, அடிச்சாங்க, திருப்பி அடிச்சாங்க. இதில் 30 இஸ்ரேலிய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. ஏகப்பட்ட டேங்கிகள் சேதப்படுத்தியிருக்காங்க ஹிஸ்புல்லா. லெபனான்ல இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, ஒயிட் பாஸ்பரஸை பயன்படுத்துறாங்க. இது தடை செய்யப்பட்ட மருந்து, கொப்பளமாயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். இதற்கு பேரலா ஈரான் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேலை நோக்கி கொத்து குண்டுகளை ஏவுறாங்க, கிளஸ்டர் பாம்ஸ். இதை ஏவுனதுனால ஏகப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் பொதுமக்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் டெல்-அவிவ் நகரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு வகையான இனப்படுகொலை தான், அதில் மாற்றுக்கருத்து ஒன்றும் இல்லை. அந்த கொத்து குண்டுகள் செதறக்கூடிய காட்சிகள் பாருங்க. இஸ்ரேல் மற்றும் ஈரான்ல எல்லாம் இந்த மாதிரியான கட்டடங்கள் தான் இருக்கும். கற்களை வரிசையாக அடுக்கி வச்சு தான் கட்டுவாங்க. அந்த மாதிரியான கற்களுடைய அமைப்பு இருக்குது பாருங்க, சுவர்லாம். ஸோ இந்த இடத்துல தான் பாம் விழுந்திருக்கு. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த போர் விரிவடைஞ்சிருச்சு அப்படின்னு. ட்ரம்ப்புக்கு வந்த ஃபோன் கால் அப்படிங்கிறது நெதன்யாகு உயிரோடு தான் இருக்காருங்கிறத உலகம் நம்ப ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்த வீடியோக்களை அவர் வெளியிட்டுக்கிட்டே இருக்கார். சரி, அதை நெதன்யாகுவினுடைய பிரச்சனையை ஈரான் பார்த்துப்பாங்க. பட் அமெரிக்காவினுடைய பிரச்சனையை அவங்க தானே பார்த்துக்கணும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தரைப்படையை களமிறக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. ஸோ அமெரிக்காவை தாண்டி சிங்கப்பூர் வழியாக போகக்கூடிய ஒரு கப்பலில் தரைப்படை வீரர்கள் ஏராளமான பேரை பார்த்ததாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா போர்ட் வழியாக தான் அது மூவ் ஆகி போகணும். ஸோ இது தொடர்பாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் இதை உறுதிப்படுத்துது. மத்திய கிழக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த கப்பலில் அமெரிக்காவினுடைய இந்த தரைப்படை ஃபோர்ஸ் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இணையத்தில் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சைப்ரஸ், துருக்கி இந்த 2 நாடுகளையும் ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை விடுத்தாங்க ஈரான். இது நேற்று இரவு நடந்தது. சைப்ரஸ் மீது அட்டாக் நடத்துறதுக்கு ஈரான் திட்டம் போட்டிருக்காங்க. துருக்கி கிட்ட பேச்சுவார்த்தை மூலியமா சரி பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு ஈரான் வந்திருக்காங்க. துருக்கியினுடைய அதிபரும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காருங்கிற அந்த தகவலும் ரிலீஸ் ஆகுது. இதற்கு அப்படியே பேரலா ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு தங்களுடைய வான்வெளியையும் நிலப்பரப்பையும் பயன்படுத்த விடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ ஜோர்டானுக்கு என்ன பண்றாங்க, அப்துல்லாவுக்கு ஈரான் மெசேஜ் அனுப்புறாங்க. ஜோர்டானுடைய மன்னர் இப்போ எங்க இருக்காருன்னா UAE-ல இருக்காரு. UAE இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய UAE-யோட ஜோர்டான் கைகோர்த்திருக்கு அப்படின்னா அடுத்த அட்டாக் அப்படிங்கிறது ஜோர்டான் மேல நாங்கள் நகர்த்துவோம் அப்படிங்கிறத தான் இப்போ ஈரான் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஈரானுடைய பிரம்மாண்டமான ஒரு போராட்டம் குட்ஸ் டேக்கு அப்புறம் அந்த நெருப்பு திருவிழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த விழா நடத்துறாங்க. இந்த விழாவில் 17வது நாளில் டெக்ரானில் ஒரு பெரிய பேரணி ஒன்று நடக்குது போருக்கு மத்தியில். இதில் ஒரு லேடி ஒருத்தவங்க, இவங்க தான்
இவங்க ஈரானிய பெண். அவங்க சொல்கிறாங்க, நானும் ஒரு செயற்கை நுண்ணறிவு தான். அப்படி எதை பற்றி சொல்கிறாங்க? நெதன்யாகுவினுடைய 6வது விரல் பற்றிய விஷயங்களை பகிர்றாங்க. வீதிகளில் இறங்கி போராடுவதில் எங்களுக்கு சற்றும் சோர்வே கிடையாது. இதுவும் பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயினுடைய கூட்டத்துக்கு போகிற மாதிரி கை குழந்தையோடலாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க இந்த போராட்டத்தில். அதில் ஏகப்பட்ட பேட்டிகள்லாம் எடுத்து ஈரானுடைய IRGC அவங்களுடைய சேனலில் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ போர் முடிகிற வரைக்கும், எங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வரைக்கும் இந்த சதுக்கத்திலேயே நாங்கள் தொடர்ந்து உட்கார போகிறோம் அப்படின்னு ஈரானில் ஒரு மையமான சதுக்கம் இருக்குது. அந்த சதுக்கத்தில் உட்காந்து போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக கம்யூனியவர்களுக்கான இறுதி அஞ்சலிங்கிறது இன்னும் செலுத்தப்படலை. கூடிய விரைவில் வெற்றி வாகை சூடிய பிறகு அதற்கான சடங்குகள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போது இந்த லேடி பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. இவங்க வாய்ஸ் வந்து பின்னாடி வந்து பாடல்கள் ஒலிக்குது, அதனால் என்னால் வாய்ஸை ப்ளே பண்ண முடியல. பட் அவங்க காட்டக்கூடிய ஆக்ஷனை மட்டும் காட்டுங்க. பாருங்கள், இதே அமெரிக்க பெண்ணாக இருந்தால் நடுவிரல் காட்டுவாங்க. ஆனால் இவங்க ஈரானிய பெண் அப்படிங்கிறதுனால தன்னுடைய 6வது விரலை காட்டுறாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நெதன்யாகுவை மையப்படுத்தி இந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. ஈரானிய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து பென்குரியன் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் எங்க இருக்கு? இஸ்ரேலில் இருக்கு. அந்த விமான நிலையத்துக்கு பக்கத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் பற்றியும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இரவு நேரத்தில் ஏற்பட்டுச்சு, இப்போ அதிகாலை ஆயிடுச்சு, இன்னமும் அந்த தீ வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய காட்டு தீ அப்படின்னு சொல்லணும். கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீனால ஒட்டுமொத்த நகரமுமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது அப்படின்னு சொல்றாங்க. தீ ஜுவாலைகள் ஒட்டுமொத்த நகரம் முழுவதும் பரவி கிடக்குங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. காசு வச்சிருக்கவன் சொல்றது தான் இந்த உலகத்துல நியாயமாயிடுது. அவன் பேசுறது தான் சட்டமாகவும் மாறுது. அவன் சொல்றது தான் உலகமும் வானுயர்ந்து பார்க்குது. ஏன்னா அவன் தான் பெரிய சேர் போட்டு உக்காந்துருக்கான். அப்படிப்பட்டவன் வானத்தில் இருந்து எதையாவது ஒரு பொருளை தூக்கி போட்டான் அப்படின்னா அது கீழே உள்ளவனுக்கு பலமாக அடிபடும். அது மாதிரி தான் B2 பாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்கா கையில் எடுத்து இப்போ ஹார்மோஸ் நீரிணைக்கு நேரடியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் நிலத்துக்கு அடியில் வந்து அந்த B2 பாமை அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. இது பற்றி விளக்கங்கள் அப்படிங்கிறது நான் அடுத்த கட்டமாக சொல்கிறேன். இதனுடைய ஃபர்ஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, 200க்கும் மேற்பட்ட இந்த கோரம்ஷார் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சேமிக்கப்பட்டிருந்த கிடங்கு மீது ஒரு அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து கண் வெடிகள்லாம் ஈரான் வந்து புதைச்சி வச்சிருந்தாங்களே நிலத்துக்குள்ளில், அதுக்கு என்ன சேதாரம், எவ்வளவு பவுண்ட் எடை உள்ள அந்த B2 பாம்லாம் செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக சில காட்சிகளை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிச்சிடுறேன். இதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. இப்படி தான் வந்து அட்டாக் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சேதம் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக போர் பண்ணுங்க அப்படின்னு தரைப்படையை ஒரு பக்கம் ஏவி விடுறாரு, இன்னொரு பக்கம் B2 பாமை ஏவி விடுறாரு. தொடர்ச்சியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மட்டும் இல்லை, கார்க் ஏரியாவையும் கைப்பற்றுவதற்கான வேலைகளை ட்ரம்ப் செய்ய தொடங்கிட்டார். நாட்டோ முழுவதுமாக கைவிட்ட நிலையில் ட்ரம்ப் தனியாக எடுத்திருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது ஒன் மேன் ஆர்மியாக அவர் ஜெயிப்பாரா தோற்பாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு இடையில அமெரிக்கா இப்போ பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கான ஈகோ பிரச்சனையாக இது பார்க்கப்படுது. இந்த போரில் அவங்க தோத்தாங்க அப்படின்னா வியட்நாம், ஆப்கானிஸ்தான் இப்படி வரிசையாக தோற்ற வரலாறுகளில் இதுவும் இணையும். இது மிகப்பெரிய அசிங்கமாக பார்க்கப்படும். ட்ரம்ப் தொடர்ச்சியாக பதவியை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு கூட இதில் இருக்குது. அவருடைய பொருட்களும் ஏகமானது சேதனமாயிருக்கு. ஈரானில் அவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், இன்னும் மத்திய கிழக்கு நாடுகளில் அவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், அவங்க குடும்பம் சேர்த்து வைத்த சொத்துக்கள், இது எல்லாத்தையும் ஈரான் சூறையாட போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வந்த உடனே இந்த போரை நிறுத்த முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. பதிலுக்கு நெதன்யாகுவும் இந்த போரை நிறுத்துறதுக்கான அனுமதி அவருக்கு கொடுக்கல. அமெரிக்காவினுடைய ஐபேக்கும் அந்த அனுமதியை கொடுக்கல. ஸோ US காங்கிரஸ் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்குது. ட்ரம்ப் சிறந்தி வலையில் சிக்கிக்கொண்ட ஒரு பாம்பு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்காரு. எது எப்படியோ கிடைத்த தகவல்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ச்சியாக பாருங்க. இந்த வீடியோவில் உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம்.
மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.